ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருக்கிறது. அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று தினமும் அதை பற்றியே நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். அதுதான் உனக்கென்று ஒரு சொந்த வீடு. மகளே, உன் மனதில் இருக்கும் அந்த ஆசையை நான் அறியாமல் இல்லை. பாபா, எனக்கும் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று எத்தனை முறை என் படத்தின் முன் கண்ணீர் வடித்தாய். உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ நினைக்கிறாய் எப்பொழுது என் வாழ்க்கையில் அந்த நாள் வரும் என்று. ஆனால் மகளே, நான் தரும் வரம் சரியான நேரத்தில் மட்டுமே உன்னை அடையும். குழந்தையே, வாடகை வீட்டில் இருந்து இருந்து உன் மனம் சோர்ந்து விட்டது. அடுத்தவர் வீட்டில் அடுத்தவர் சொல் கேட்டு பயந்து வாழ்வது உனக்கு வலிக்கிறது. என் குழந்தை அழுவதை நான் தினந்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று நீ என்னிடம் வந்து கேட்கிறாய், பாபா, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும், அது எப்பொழுது கிடைக்கும் என்று ஆதங்கத்துடன் ஏக்கத்துடன் என்னை பார்த்து கேட்கிறாய். உன் கேள்விக்கு பதிலை நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். இதை முழுமையாக கேள், இடையில் விட்டுவிடாதே. இறுதியில் உன் வீடு எப்படி வரும் என்ற ரகசியத்தை சொல்லப் போகிறேன். நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊரில் என் பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன், உண்மையாக உழைப்பவன். ஆனால் அவனுக்கு சொந்த வீடு இல்லை. கல்யாணமாகி குழந்தை பிறந்தும் கூட அவன் வாடகை வீட்டில்தான் இருந்தான். மாதம் மாதம் சம்பளம் வந்ததும் பாதி பணம் வாடகைக்கே போய்விடும். மீதி பணத்தில் குடும்பத்தை நடத்த அவன் மிகவும் சிரமப்பட்டான். ஒரு நாள் அவன் ஷீரடிக்கு வந்தான். என் முன்னால் அமர்ந்து அழுதான். பாபா, நான் என்ன பாவம் செய்தேன்? எல்லோருக்கும் சொந்த வீடு இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? நான் தினமும் உழைக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு சிறு வீடு கூட கட்ட முடியவில்லையே என்று கேட்டான். அப்பொழுது நான் அவனிடம் சிரித்துக்கொண்டே சொன்னேன், இதே வார்த்தையை தான் இன்று உனக்கும் சொல்கிறேன். குழந்தையே, சொந்த வீடு என்பது வெறும் செங்கல், மணல், சிமெண்டால் கட்டுவது அல்ல. அது உன் நம்பிக்கையால் கட்டப்படுவது. உனக்கு வீடு என்பது சுவர்களும் கூரையும் மட்டும் அல்ல. அந்த வீட்டில் அமைதி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நிறைந்த இல்லத்தை உனக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கவலைப்படுகிறாய். அவர்களுக்கு வீடு கிடைத்துவிட்டது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கிறாய். மகளே, ஒவ்வொருவருக்கும் நான் எழுதிய நேரம் வேறு. அவர்களுடைய நேரத்தை உன்னுடன் ஒப்பிட நினைக்காதே. உன் உழைப்பு வீணாகாது, உன் பிரார்த்தனை வீணாகாது, நீ சிந்திய கண்ணீர் என்றும் வீணாகாது. நான் அமைதியாக இருந்தாலும் செயல்படாமல் இல்லை. உன் வாழ்க்கைக்கான கதவுகளை நான் மெதுவாக திறந்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, உனக்கு வீடு வராமல் இருக்க 5 காரணங்கள் இருக்கிறது. அதை நீ சரி செய்தால் உன் வீடு தானாக உன்னை தேடி வரும். என்னுடைய அறிவுரையை கேள். முதல் அறிவுரை, பொறாமையை விடு. அடுத்தவர் வீட்டை பார்த்து பொறாமைப்படாதே. அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே என்று நினைக்காதே. அடுத்தவர் வீட்டை பார்த்து நீ பொறாமைப்படும்போது உன் வீட்டு யோகம் தள்ளி போகிறது. மற்றவர்கள் வீடு கட்டினால் மனதார வாழ்த்து. உன் வாழ்த்துதான் உன் வீட்டிற்கு முதல் செங்கல். இரண்டாம் அறிவுரை, வீட்டில் சண்டையை நிறுத்து. வீட்டில் எப்பொழுதும் சண்டை இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் தான் பெருகும். நீ இருக்கும் வீடு வாடகை வீடாக இருந்தாலும் அதுதான் இப்பொழுது உன் கோவில். அந்த வீட்டில் தினமும் சண்டை போட்டால், கணவன் மனைவி சண்டை போட்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்படி இருப்பாள்? மகாலட்சுமி இல்லாத இடத்தில் சொந்த வீடு எப்படி வரும்? இன்று முதல் உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்க வேண்டும். மூன்றாம் அறிவுரை, பணத்தை மதிக்க கற்றுக்கொள். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை வீணாக செலவு செய்யாதே.
தேவையில்லாத ஆடம்பரத்திற்கு செலவு செய்யாதே. ஒவ்வொரு ரூபாயும் உன் வீட்டின் ஒரு செங்கல் என்று நினை. சிறு தொகையாக இருந்தாலும் தினமும் அல்லது மாதம் மாதம் தனியாக எடுத்து வை. அந்த பணத்தை வேறு எதற்கும் தொடாதே. 4ஆம் அறிவுரை: பொய் சொல்லாதே. சொந்த வீடு அமைய வேண்டும் என்றால் உன் வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி வாங்கிய கடன், ஏமாற்றி வாங்கிய இடம், இதில் கட்டும் வீட்டில் நிம்மதி இருக்காது. உண்மையாக இரு, நேர்மையாக இரு. உனக்கு நேர்மையாக கிடைக்கும் வீடுதான் நிலைத்து நிற்கும். 5ஆம் அறிவுரை: என் மீது முழு நம்பிக்கை வை. என்னை நீ சரணாகதி அடைந்து விடு. நீ பாதி நம்பிக்கை என் மீது வைத்து பாதி சந்தேகத்தில் இருக்கிறாய். பாபா வீடு கொடுப்பாரா மாட்டாரா என்று. முழுமையாக என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். குழந்தையே, நீ இந்த 5 விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்தால் அடுத்த 11 மாதத்திற்குள் உன் வீட்டிற்கான வழி திறக்கும். பணம் பற்றி கவலைப்படாதே. தேவையானதை நான் ஏற்பாடு செய்வேன். தேவைப்படும் நேரத்தில் அது தானாக எந்த வழியிலாவது இந்த பிரபஞ்சம் உனக்கு அனுப்பி வைக்கும். ஆனால் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். பொறாமை, கோபம், அவநம்பிக்கை இவைகளை விலக்கிவிடு. நீண்ட நாட்களாக முடங்கி போயிருந்த உன்னுடைய பூர்வீக சொத்து ஒன்று நல்ல விலையில் விற்று உனக்கு அந்த பணம் வரும். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். நீ எதிர்பாராத ஒருவர் உனக்கு உதவி செய்வார். நீ பார்த்து வைத்த இடத்தை விட, நீ ஆசைப்பட்டதை விட மிக அழகான ஒரு இடம் உனக்கு கிடைக்கும். அதில் நீ விரும்பியபடியே ஒரு அழகான வீடு கண்டிப்பாக கட்டுவாய். நம்பிக்கையோடு செயல்படு. நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் நீ குடிபோகும்போது வாசலில் நானே வந்து நிற்பேன். உன் வீட்டு பூஜை அறையில் நான் நிரந்தரமாக இருப்பேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள் தங்கமே. இனி நீ வாடகை வீட்டில் இருக்கப் போவது கொஞ்சம் நாள்தான். உன் சொந்த வீட்டில் உன் குழந்தைகள் ஓடி விளையாடும் காலம் வெகு விரைவில் வரப்போகிறது. உன் குடும்பத்தினருக்காக நீ சுமக்கும் பாரத்தை நான் அறிவேன். சில நேரங்களில் தூக்கமில்லாமல் அழுததை நான் பார்த்திருக்கிறேன். பாபா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை எட்டியுள்ளது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு உரிய வீடு கிடைக்கும். அது உன் எதிர்பார்ப்பை விட நல்லதாக இருக்கும். ஆனால் அதுவரை பொறுமையுடன் இரு. உன் வீட்டிற்கு முதலில் என் நாமம் நுழையட்டும். அன்பு நுழையட்டும். அமைதி நுழையட்டும். பிறகு செல்வமும் வளமும் தானாக வரும். மகளே, இன்று முதல் கவலையை எனக்கு கொடுத்துவிடு. நம்பிக்கையை நீ வைத்துக்கொள். நான் உன் முன்னால் நடந்து உனக்கான பாதையை திறந்து வைப்பேன். நீ என் பின்னால் நம்பிக்கையுடன் வா. ஒன்றை நன்றாக நினைவில் கொள். நான் உனக்கானதை கொடுப்பதற்கு தாமதப்படுத்துவேன், ஆனால் கொடுக்காமல் என்றும் கைவிட மாட்டேன். உனக்கான ஆசீர்வாதம் ஏற்கனவே பயணத்தில் உள்ளது. என் ஆசீர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு. நம்பிக்கையுடன் இரு. விரைவில் உன் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்கும். அந்த நாளில் நீ மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்து, பாபா, நீங்கள் சொன்னது உண்மை என்று சொல்லப் போகிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன் மகளே, என்றும் என்றென்றும். நம்பிக்கையை மட்டும் விடாதே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் என் அருள் தானாக வந்துவிடும். பயத்தை விட்டுவிடு. என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. மகளே, உன் வீட்டில் முதலில் அன்பை கட்டு. பிறகு சுவர்களை கட்டு. அன்பில்லாத பெரிய மாளிகை விட இறை நம்பிக்கை நிறைந்த சிறிய வீடு உயர்ந்தது. உன் சாய் அப்பாவின் வார்த்தையை நம்பு. உன் வீடு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். குழந்தையே, இன்னும் ஒரு முக்கியமான ரகசியத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும். நீ வீடு கட்டிய பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த வீட்டின் வாசலில் தினமும் ஒரு சொம்பு தண்ணீர் தெளித்து சிறிது மஞ்சள் குங்குமம் வை. வீட்டிற்குள் யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் முடிந்தால் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடு. பசியோடு வருபவருக்கு உணவளி. நீ இப்படி செய்தால் உன் வீட்டில் நான் மட்டுமல்ல, அந்த மகாலட்சுமியே நிரந்தரமாக தங்குவாள்.
உன் வீட்டில் கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நோய் நொடி அண்டாது. இன்று வியாழக்கிழமை, என்னுடைய நாள். இன்று என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கு நான் வரம் தருகிறேன். கண்களை மூடி உன் சொந்த வீட்டை மனதில் நினைத்து மனதார ஓம் சாய்ராம் என்று 3 முறை சொல். உன் ஆசை நிறைவேற நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு வீடு வேண்டும் என்றால் எனக்கு சொந்த வீடு வேண்டும் என்று கருத்தில் பதிவிட்டு ஓம் சாய்ராம் என்று பதிவிடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் கவலையை என்னிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. நாளை விடியும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.